பொங்கல் இனாம்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா இப்போ இஸ்லாம்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பண்டிகை நம்ம கொண்டாடுறோம், நம்ம கையில் காசு இருக்குது, இல்லாதவன் எத்தனையோ பேர் இருக்கும். அந்த பண்டிகையை கொண்டாட முடியாத நிலைமையில் எத்தனையோ பேர் இருக்கும். அதனால் இந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நான் வந்து இல்லைன்னு சொல்லலை. பட் இன்னும் நான் போய் வாங்கலை, இது வரைக்கும் வாங்கினதில்லை. பட் இந்த தடவை போய் வாங்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா அது அடுத்தவனுக்காவது கொடுக்கலாம்ல, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும். பட் இதை வந்து நிறைய பேர் வேற விதமாலாம் பேசுகிறாங்க. இது வந்து இந்த காசு, அது எந்த காசாக இருக்கட்டும், மக்களுடைய காசு இல்லாதவனுக்கு போய் சேருதுன்னா சந்தோஷம் தான். அவன் அதை வாங்கி அதை யூஸ்ஃபுல் ஆகிறான், அந்த பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடுறான்னா உண்மையிலேயே சொல்கிறேன், அது வந்து ஒரு ஒர்த்தபுளான ஒரு விஷயம் தான். ஏன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க. நம்ம இந்தியாவுடைய பவர்ட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த நிலைமையில தான் இருக்குது. எந்த அரசியல்வாதி வந்தாலும், எந்த அரசியல் சேஞ்ச் ஆனாலும் அந்த லெவல்லேருந்து இன்னும் மாறி வரல. ஏன்னா நிறைய பேரை பார்க்குறோம் நம்ம. இப்போது ஒருத்தன் ஒரு பண்டிகை இருக்கப்பட்டவன் நல்லா கொண்டாடுறான், இல்லாதப்பட்டவன் வந்து அதை பார்த்துட்டு அப்படியே கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. அந்த மாதிரி நேரத்தில் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறது, இது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் அது எதுவாகவும் இருக்கலாம். இதனுடைய அரசியல் பின்புலம் வந்து எதுவானா இருந்துட்டு போட்டோம். பட் வந்து அந்த காசுனால அவன் உபயோகப்படுறான், அவனுடைய சந்தோஷமா அந்த அந்த ஒரு 3 நாள் கழியுதுன்னா மேபி அது வந்து அக்செப்டபிள்.